கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் குட்டிமாவை இப்படி பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாங்க, குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளாக வந்து உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் லைட்டாக இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிட்டாங்க. இந்த டைம் வந்து ட்ரிப்பு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவராக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது நார்மல் ஃபீவர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருந்தோமா, திரும்ப 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேடத்தால் எந்திரிக்க கூட முடியல. ரொம்ப இரும்பலும் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு, ஆனால் சளி இல்லை. சரின்ட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு வைரஸ் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. 3வது நாள் தாங்க இது பாருங்க, ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க. ஆனால் எந்த வயசுலையுமே இந்த மாதிரி உடம்புக்கு முடியலன்னு படுத்ததும் இல்லை, குளுக்கோஸும் போட்டதும் இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்க இப்படி படுத்திருக்கும் போது சத்தியமாக பார்க்கவே முடியல. 10 நாளுக்கு அப்புறம் இப்போ குட்டிமா நார்மலாக இருக்காங்க. இந்த வருஷம் பொங்கல் மாதிரி வேற எந்த வருஷமும் எங்களுக்கு வந்ததில்லை. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் குட்டிமா நார்மல் ஆயிருக்காங்க.